வணக்கம் நண்பா. நாம இந்த வீடியோ பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரக்ஷானா அந்த படத்தோட மூவி வந்து பார்க்க போகிறோம். இந்த படம் தமிழ் டப்பிங்கில் அவைலபிள் தான் இருக்கு. இந்த படத்தோட ஒன்லைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஹீரோயின் போலீஸ் அதிகாரி ஆகுறாங்க. எதனாலனா கூடயே இருந்த ஒரு ஃப்ரெண்டு இறந்துட்டாங்க. அந்த இறந்ததுல அவங்களுக்குமே ஒரு சந்தேகம் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்குது. ஒரு லாலிபாப் சாப்பிட்டுட்டு ஒருத்தர் கிராஸ் ஆகிருக்கான். சுற்றி எல்லாரும் அழுந்துட்டு இருக்கும் போது ஒருத்த மட்டும் இப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கானே, அப்போ அவன் தான் இவளுக்கான கொடைகாரனாக இருக்கணும் அப்படின்ட்டு அவங்களோட இன்ஸ்டன்ட் சொல்லுது. பட் யாருமே அதை பெருசாக எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஏமா கூட்டத்தில் எவ்வளோ ஒருத்தர் லாலிபாப் சாப்பிட்டுருந்தாங்கனால அவனு தான் அந்த கொலை பண்ணானா அப்படின்னு விட்டுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்க போலீஸ் அதிகாரி ஆகி இப்படி ஒருத்தர் இருக்கா அப்படிங்கிறத வந்துட்டு இவங்களுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்பவே ஏமா நீ நம்ம லூஸ் போவா கம்யூனிட் மாட்டேங்கிற அப்படின்ட்டு 2 வருஷம் அந்த கேஸ் எடுத்துட்டு இருக்கிறியா அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இது மாதிரி நிறைய பெண்கள் வந்துட்டு இறக்குற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது இதுக்கு பின்னாடி அவன் தான் இருப்பானோ அப்படின்ட்டு அவனை தேடி இவங்களோட பயணங்கிறது ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அவனை எப்படி கண்டுபிடிச்சாங்க, என்னதான் நடந்துச்சுன்னு படத்தோட மீதி கதையா இருந்தது. படத்துல ஹீரோயின்கான போர்ஷன் அங்கங்க ஒரு சில சீன் ரசிக்கும்படியா வந்துட்டு வச்சிருந்தாங்கன்னு சொல்லலாம். பட் நான் எதிர்பார்த்தது விஜய் சாந்தி ஒரு போலீஸ் படம் மாதிரி எதிர்பார்த்தா, ஸ்னேகா நடிச்ச வெளி வந்து பவானி அப்படிங்கிற திரைப்படம் மாதிரி தான் இந்த படமும் இருந்தது. ஸோ இவங்களுக்கு அந்த ஆக்ஷன் சீன் பேசுகிற வசனங்களாகட்டும் டைலாக் ஆகட்டும் இவங்க வந்துட்டு கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த 2 வருஷமா வந்துட்டு பெருசாக எந்த ஒரு கேஸ்லையுமே மூமெண்ட் இல்லை. படம் ஃபுல்லுவே வந்துட்டு வேகமாக போகிற மாதிரி இருந்தாலுமே கதை ஒரே இடத்துல தான் இருக்கு. இவனை தேடுறாங்க, இன்ட்ரோ வரைக்கும் தேடுறாங்க, இன்ட்ரோக்கு மேலே தேடுறாங்க, அதுக்கப்புறம் தேடிட்டே இருக்காங்க, சஸ்பெண்ட் ஆகி தேடுறாங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க கதை எவ்வளோ நேரம் போகுது அப்படின்ட்டு. ஒரு கட்டத்துக்கு மேலே வில்லனை இவங்க பிடிக்கல, வில்லனா ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு அடப்பமா கிளைமேக்ஸே வந்துருச்சு, நானே உங்கள்கிட்ட வந்துட்டு மாட்டிக்கிறேன் அப்படின்ட்டு இவங்களை கடத்தி வச்சிருக்கான். அப்போதான் வந்துட்டு இவனே வந்துட்டு வாலண்டரியா வந்துட்டு மாட்டுறான். ஸோ அந்த ஒரு மொமெண்ட் அதுக்கப்புறம் வரக்கூடிய கிளைமேக்ஸ்ன்னு படத்தை வந்துட்டு ரொம்ப சோதிச்சிட்டாங்க. எனக்கு இந்த படம் பிலோ ஆவரேஜாக தான் இருந்தது. நீங்கள் இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறது நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் தெரிவிட்டுருக்கேன். நன்றி, வணக்கம்.